This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டாச்சு. எல்லாரும் வீட்டில் இருக்கிறதால ஏதாவது டிஃப்ரெண்டா செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு டிஃப்ரெண்டான இட்டாலியன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது ஃபெட்டுச்சினி ஆல்ஃப்ரெடோ பாஸ்டா. இந்த வெரைட்டி பாஸ்டா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்ல நிறைய கிடைக்கும். இந்த ஸ்பெஷல் பாஸ்டா ரெசிபி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 300 கிராம் ஃபெட்டுச்சினி வெரைட்டி பாஸ்டா எடுத்திருக்கேன். இது ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பாஸ்டாவை ஒன்று மெதுவாக போடுங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமாகவும் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, 3/4 பதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வெந்தால் போகிறோம். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்தா போதும். ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சிடலாம். பாஸ்டா வேக வச்ச தண்ணியை எடுத்துட்டு வச்சுக்கோங்க. நம்ம இதை அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பேன்ல ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். நீங்க எடுத்து இருக்கிற பாஸ்டா அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடுசா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 பூண்டு அளவுக்கு இருக்கும். பூண்டை வெண்ணெயில 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. சிவக்க வறுபடணும்னு இல்லை, பச்சை வாசனை போனா போதும். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். இந்த கிரீம் இந்த பாஸ்டாவை நல்ல ரிச்சா டேஸ்டியா மாத்திரும். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 100 கிராம் பார்மசான் சீஸை துருவி வச்சிருக்கேன். இந்த துருவின சீஸை அப்படியே பூண்டு கிரீம் கலவையில சேர்த்துடலாம். சாஸ் கொஞ்சம் திக்கா இருக்கு. இப்போ 1 கப் அளவுக்கு இந்த பாஸ்டா வேக வச்ச தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம்.